நிக்காது சார். சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். வணக்கம் மகளே. இன்னைக்கு நீயா நான் சொல்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேயை நம்புறவங்க ஒரு சைடும், பேயை வந்து நம்பாதவங்கன்னு கிடையாது. அதாவது பேய்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றவங்க ஒரு சைடும் இருக்காங்க. இப்போ இந்த சோலை என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சேன். இது எங்கே இருந்துன்னா வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஒரு ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம். ரைட்டியா, ரைட்டு. ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுற. சரி, அதெல்லாம் விடு, பரவாயில்ல. சரி, வாங்க அடுத்ததை என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஏலியன் பேய் அது. இவன் உடம்புல இருந்தது. இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மனுஷன் வந்து போய் பேசலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்காலாம் பேசக்கூடாது. என்ன நான் சொல்றது, கரெக்டா தப்பா? இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார். அது இப்படியே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னாதாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சம்மந்தம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். எந்த பேய் இருக்கப்ப எங்களை நிறைய இருந்தது. எல்லாம் எது ஓட்டி விட்டுருவியா நீ? யாருன்னா ஏதோ இந்த ஊருக்குள்ள ஆடு மாடு ஓட்டுற மாதிரி அசால்ட்டா அப்படின்னு ஓட்டி விட்டுருவியா? அது பேயா? பேய். நீ ஓட்டி அது போயிருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வெயிட்டா இருப்பாங்க. நான் பேனா குத்துருவோம், அது பாட்டு அமைதியாயிடும். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? இது பேனாவை வச்சு பேய ஓட்டுவியா? என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா. இது நல்ல காமெடி. உண்மையா கை தட்டேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இருட்டுல ஏதாவது வந்து தனியா போறோம் அப்படின்னா வந்து கறி எடுத்துட்டு போறோமோ, இல்ல எங்கேயாவது வந்து இது மாதிரி பேய்கள் இருக்க இடம் அந்த சைடுலாம் வந்து போறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க வந்து பொதுவா அதாவது வந்து இரும்பு கம்பியை வந்து கையில எடுத்துட்டு போ, இல்ல கூட வந்து ஒரு கறி, அதாவது எரிஞ்ச இந்த கறி துண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாக்கெட்ல போட்டு அனுப்புவாங்க. ஏன்னா எந்த ஒரு காத்து கருப்பும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதை வந்து நம்மளால வந்து அப்படியே வந்து இப்போ வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு. எல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகி எல்லாம் டெக்னாலஜிக்கு வந்தனால இவரும் அப்டேட் ஆகி, நீயே அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சும்மா இந்த பேனாவை எடுத்துட்டு போ, பேனாவை வச்சே ஓட்டலாம். பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். இது தெரிஞ்சா எல்லாம் ஆளுக்கு ஒரு பேனாவை பாக்கெட்ல சொல்லிட்டு போயிடும்னாங்களா? அந்த அக்கா சொல்றது இல்லைன்னா தப்பு இருக்கு. டெய்லியும் ஆளுக்கு எல்லாமே வந்து வேலைக்கு போல வந்து ஆளுக்கு ஒரு பேனா யூஸ் பண்றது வழக்கம். அப்போ அவங்க எல்லாம் பேய பிடிச்சது இல்லையா? இல்ல வேலைக்கு போறவங்கள பேய் அடிச்சதே கிடையாது. என்னையா சொல்றீங்க? பூரா பையலும் கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? பட் இருந்தாலும் இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆக்சுவலா இங்க கையை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்லை, ஆனா அவர் என்ன ப்ரெஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. எனக்கு உடனே பேய் பிடிச்சிருச்சுன்னு தூக்கி. என்னங்கய்யா இது? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம மாமன்னன் படத்துல கூட வடிவேலு சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒன்றும் புரியலன்னு. அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு. அதாவது அந்த அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அக்காவுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட்டு போயிருக்காங்க. அங்க அவங்க பேய் ஓட்டுறங்கிற பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க இல்ல, அதாவது அவங்க ஏரியா சைடு வந்து அவங்க ஒரு ஆளை பார்த்துருக்காங்க. இவங்கள மாதிரியான ஆட்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 மந்திரத்தை போட்டு அப்படி வந்து நெத்தியில கையை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளியிருக்காங்க. பொதுவா நம்மளா இருந்தாலுமே வந்து தள்ளினா வந்து லைட்டா இப்படி சாய்வோம். சாய்ஞ்ச உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களை பேசவே விடாம அங்க வந்து கூட்டு போய் உங்களுக்கு உடம்புல இருந்து பேயை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இழுத்துட்டு போய் விட்டுருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்கல இருந்து அவங்க அக்கா எல்லாருமே நம்பியிருக்காங்க. அதாவது பேய் பிடிச்சிருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை. அது இவங்க வந்து சொல்லிட்டாங்க, இவங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளாம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஏத்திக்கிட்டோம். ஆனா வந்து இவங்க அப்பையில இருந்து பேயெல்லாம் ஓட்டுறாங்க, நிறைய பேய்கள்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு வந்து இது மாதிரியான ஏமாத்துறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் தேவையில்லாம மாட்டி இந்த பேய் ஓட்டுறதுக்கான இந்த இது ரிச்சுவல் எல்லாம் பண்ணும், இது பண்ணணும்னு சொல்லி நமக்கு தேவையில்லாம தெண்ட செலவை தான் இழுத்து விடுவாங்க. சரி, இப்ப இவ்வளவு பேசுறாங்க கொள்றாங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனா வந்து 101 ரூபா மொய் வைப்பாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு கமாண்ட்ல சொல்லுங்க.
என்ன தெரியலையா? ஒண்ணும் இல்ல, 100 ரூபா நோட்டை வண்டி வச்சோம்னா 100 ரூபா நோட்டு பறந்துடும். அது மேல 1 ரூபா வெயிட் வைக்கணும். அதுக்குதான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து கதையை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இது சம்பந்தம் இல்லாத கதையா இருக்கும். சும்மா நான் அவங்கள்ட்ட வந்து சும்மா ஒரு பண்ணுக்காக சொன்னேன். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. 20 வருஷமா தூங்கவே இல்ல பேயினால. இது 20 வருஷமா தூங்காம இருந்தாங்களா? பொய்யா பேசாதீங்க. சயின்ஸ் பிரகாரம் 5 நாள், எப்படி 5 நாள் ஒரு மனுஷன் தூங்கலன்னா அவன் ஃபுல்லா வந்து மெண்டல் பைத்தியமா ஆயிடுவான் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் படி வந்து டாக்டர்லாம் வந்து சில பேரை வச்சு டெஸ்ட் பண்ணியே பார்த்து ரிசல்ட்டே சொல்லியிருக்காங்க. ஃபாரின்ல வந்து கூட ஒரு நியூஸ் கூட படித்தேன் கூகுள்லேயே இதுலையோ. அதில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த ஆர்மி மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தூங்காமே வச்சிருக்கலாம். ஒரு ரூம்ல வந்து அடைச்சிட்டாங்க, ஒரு 5-6 பேர்த்த அடைச்சிட்டு அவங்கெல்லாம் தூங்காமே வச்சிருந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி எப்படி இருக்கு, நல்லா இதாக இருக்காங்களா, அவங்களால வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் நல்லா போட்டு வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி அவங்களுக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள ரூம்ல வந்து அடைச்சிட்டாங்க. ஒரு 2-3 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கோத்தனமா ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே அடிச்சுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்களே வந்து மாத்தி கடிச்சு ரொம்ப எப்படி இந்த சாம்பியெல்லாம் சொல்றாங்க அது மாதிரி கட்டிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்களா. அவங்க கையே போட்டு கடிச்சுக்கிறது, இது மாதிரியான நிறைய வந்து இது பண்ணி அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலை வரையும் போயிருக்கு அப்படின்னு முன்னாடி படிச்சது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. முடிஞ்சா அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இது மாதிரி தூங்காம இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இவங்க சொல்றாங்க அப்படின்னா வந்து சுத்தமான உருட்டுன்னு சொல்றதோட சுத்தமான பொய் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கான். இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு. அட இது நம்ம சங்கிலி சாமியாராச்சே, நம்ம அகோரி கூட வீடியோ வந்து எடுத்து விட்டுருப்பாரு. அதுலயே வந்து ஒரு ஆளை வந்து அவரு கூட டக்க போறா வந்து நான் அதை ப்ரூவ் பண்றேன், இதை ப்ரூவ் பண்றேன், நான் நினைச்சா இதை பண்ண முடியும், ஒன்னால முடியுமா அப்படி பண்ணாரு. கடைசி வரையிலும் பேசினாரு தவிர கடைசி வரையிலும் ஒண்ணுமே பண்ணி காட்டல. அது மாதிரி வந்து எங்கேயும் வந்து ஏதோ ஒழட்டிட்டு இருக்காரு. சரி என்ன பண்றது, அவர் வந்து சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இவங்களை மாதிரியான ஆட்களை வந்து நம்புறவங்க இருக்க வரையிலும் இவங்களை மாதிரியான ஆட்களை வந்து நம்ப வைக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஏமாறாம இருக்கிறது தப்பு இல்லை, ஏமாறணும்னு தெரிஞ்ச ஏமாறுறது தான் தப்பு. புரியல தானே? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி விடுங்க, அடுத்து வேற ஆள்கிட்ட போம். வந்து வெறும் பெண் பேய் கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. பெண் பலவீனமானவர். பய புடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வில்லேஜ்ல இருக்க ஒரு நிமிஷம் பேச விடுங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. வர விடுறதில்ல. சரி நீ இப்ப வரும்போது இல்லடா உங்களை யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கா? சார் நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே? போராடடா ஒரு வாழேந்தடா, வேங்கைகளும் இனி தூங்காதடா. போதும் காப்பிரைட் எதுவும் கொடுத்துருவாங்க, அதனால அந்த பாட்டெல்லாம் போட முடியாது. இந்த யூடியூப்காரன் வேற ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா 1008 ஸ்ட்ரைக்கு கொடுக்குறான். என்னென்னமோ இளவு நிறைய அப்டேட் பண்ணி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு நிம்மதியா ஒரு வீடியோ பண்ணோம்ல, ஏதாவது அடுத்தவங்களை பத்தி பேசினா கூட தப்புங்கிறான். ஸோ ரொம்ப டீப்பா போக முடியாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த இதாக பார்க்கலாம். வீடியோ வேற லென்த்தாக போயிட்டு இருக்கு. இன்ன வரையில் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருவாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்கே உட்காந்துருக்கேன்னா அங்கே போயிடுறேன் சார். சரி செஞ்சு காட்டுங்க. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? யாரு பெருசுங்கிறத அடிச்சு காமிங்க. நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனாது நானே கோபினே பொசுக்குன்னு அவரை போய் அசிங்கப்படுத்திட்ட. பாவனே மனுஷன் ஏதோ செய்யணும் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு வந்து ஏதோ ஆற்றாரு. அவுக்க முடியாது, இதெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி விடுங்க, இந்த மாதிரியான பித்தலாட்டங்கள்லாம் வந்து இவர் பண்ணா வந்து இதுன்னு சொல்லுவாரு, அவரு பண்ணா மெஜிசியன் சொல்லிடுவாங்க. அட நம்ம மெஜிசியன் வந்துட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்களோட வந்தாரு. அவரு கொஞ்சம் ஜாலியா பண்ணா பயமுறுத்துற மாதிரி பண்ணாலுமே
அதுக்குள்ள இருக்க சீக்ரெட் எப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து இப்போ உள்ள கேஜெட், அதாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா வந்து செல்லு மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், பட்டன் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். அந்த காலத்துல எப்படியோ வந்து சின்ன சின்ன அளவுல ஏமாத்துறாங்க. இப்போ வந்து நிறையா வந்து விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. அதனால இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் அப்டேட் ஆகி இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம அண்ணன் வந்து இப்படி விரலெல்லாம் கூட இப்படி வந்து பச்சக்குன்னு மறைய வைப்பாரு. அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. வெளில சொன்னோம்னா மேஜிக்கு வந்து ஒரு பித்தலாட்டம், அதாவது இதுவும் ஒரு பித்தலாட்டங்கிறது வந்து வெளில தெரிஞ்சிருக்கிறதுனால சொல்ல முடியாது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க உட்காந்துருக்க பூரா பயனும் இந்த பித்தலாட்டம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது எப்படி மக்களை ஏமாற்ற முடியுமோ அத்தனை விதமான வித்தையும் கத்து வச்சுக்கிட்டு, அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி பேச்சு திறமைங்கிற பேர்ல என்னென்னமோ பேசி ஏதோ குழப்பி, இப்ப இங்க வந்து நிறைய வந்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்ம மிஸ்டர் ஜிகேன்னு இது மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கனால வந்து அவங்கள்ட்டலாம் வந்து கரெக்டா வந்து அவங்களால பேச முடியல. ஏன்னா வந்து இவங்க எது பேசினாலுமே அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் ஏலியன் பேய்ங்கிறான். ஏலியனே இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுல ஏலியன் பேய் வரையிலும் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபுல்லாவே இந்த வீடியோ வந்து நல்லா ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போணுச்சு. நம்ம சதீசன் கூட நிறைய கதைகள்லாம் சொல்றாரு. அந்த கதைகளும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தனியாக வந்து தனியான்னு இல்லை, ஏதோ வந்து மழை காலங்கள்லையோ இல்லை குளிர் காலங்கள்லையோ வந்து நமக்கு லைட்டாக வந்து மூச்சு திணறல் மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு, கொஞ்சம் மூச்சு விட சிரமமா இருக்க, அப்போ அது மாதிரியான நேரத்தில் வந்து தனியாக தூங்குறப்ப என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து யாரோ உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணி அழுத்துற மாதிரி இருக்கும், கழுத்தெல்லாம் நெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தணும்னு நினைப்போம். நம்ம மைண்டுக்கு புரியுது யாரோ நம்மள ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம கத்தணும்னு போராடுவோம். அதுக்கிட்ட வந்து தள்ளி விட்டு எந்திரிச்சு போகணும்னு பார்ப்போம். ஆனா ஒரு சில நிமிடங்களுக்கு வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பேசுறது வெளில கேட்காது, நம்மளால அசைய கூட முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்து நம்மளை அழுத்துறதா அர்த்தம் கிடையாது. அது வந்து நமக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சில மூச்சு திணறல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா அதனாலதான் ஏற்படுமே தவிர நம்மள எந்த ஒரு பேயும் எதுவுமே வந்து நம்ம மேல உட்காந்து அழுத்துறதா கிடையாது. இது வந்து நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான வீடியோஸ் வந்து ஏதாவது நிறைய பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க, இல்லை நம்ம ஜிமெயிலுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபன்னான நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது கொஞ்சம் காமெடியா இருக்கு, இதை வந்து இது மாதிரி வந்து இதுல வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதாவது ரொம்ப ஒஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பாலையா மூவியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது ரொம்ப பயங்கரமா எடுத்திருப்பாங்க. சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெறித்தனமா இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். இது மாதிரி இதெல்லாம் பார்க்கவே சிரிப்பா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் வீடியோவா பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நமக்கு அனுப்புங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுருங்க. ஓகே, டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.